ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவின்னு ஒத்துக்கவே ஒத்துக்காது. புருஷனை கேட்டா பொண்டாட்டி மேல பழி போடுறது, பொண்டாட்டியை கேட்டா மாமியார் மேல பழி போடுறது, மாமியாரை கேட்டா பேரப்பிள்ளைங்க மேல பழி போடுறது, பேரப்பிள்ளைகளை கேட்டா எல்லாரும் மேலேயும் பழி போடுறது. அந்த குடும்பத்தில் உட்காந்து கேட்டு பாருங்க எல்லாரும். அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்க பாவம் செஞ்சோன்னு என்னைக்கு ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்குதான் ஆண்டவர் மன்னிப்பே தர முடியும். ஆர்கியூமெண்ட்ஸ் அடுத்து 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 அடுத்து, அதுக்கு இதுதான் காரணம், இதுக்கு அதான் காரணம், போயிட்டே இருக்குது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது நீ ஒத்துக்கோ, ஆமா தப்பு சரி நான் பண்ணது ஆமா ராங் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். உனக்கு ஆவிகள் நீ ரெஸ்ட், யுவர் ரெஸ்ட் இன் பீஸ் பா. ஏன் நீ பாவங்களை அறிக்கை செய்து விட்டுட்டீனா உனக்கு ரெஸ்ட் இன் பீஸ். இன்னைக்கு அறிக்கை செய்யாத ஒரு கூட்டம் சபைக்குள்ள இன்னைக்கு என்ன இருக்கு? அடுத்தவனை குற்றப்படுத்துறது, அடுத்தவன் தப்பு. இப்பவும் சொல்றேன், எவன் தப்புன்னு சொல்றதுக்கு சபை இல்ல, நான் தப்புன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் இங்க சபை இருக்கு. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். பரலோகத்துக்கு வர்றவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? ஒருத்தரை ஒருத்தர் மன்னிக்க கூடியவனாக இருப்பான். அல்லேலூயா. அதுல பிரதானமானது நான் பாவின்னு தான் மன்னிப்பு வந்துருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. கள்ளன் இருந்த அடுத்த குவாலிட்டி என்ன தெரியுமா? இப்போ கள்ளன் தேவனுக்கு பயப்படுகிற பயம் வந்துருச்சு. அடுத்து நான் பாவி என்று என்ன செஞ்சுட்டான்? அறிக்கை செஞ்சுட்டான். எப்போ அவன் பாவி என்று அறிக்கை செய்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டானோ அந்த நிமிஷத்தில் இயேசுவும் ரத்தம் சிந்திட்டார். இப்ப இயேசு என்னவாயிட்டாரு? ரத்தம் சிந்திட்டார். ரத்தம் சிந்தியாச்சு தானே, அவர் ரத்தம் வெளியே வந்துருச்சு. இப்போதுல இருந்து அவன் எப்படி மாறிட்டானா? நீதிமானாக மாறிட்டான். அந்த செகண்ட் அவனுக்கு கல்லறையில அடுத்த பார்த்து தொடங்கிருச்சு. அவன் வரும்போது கல்லன், இயேசு ரத்தம் சிந்தி இருந்தார். இயேசு ரத்தம் சிந்தின பிறகு அவன் கல்லனா இருந்தாலும் பாவங்களை அறிக்கை செஞ்சுட்டா அவன் நீதிமானாய் மாறுகிறான். அதான உண்மை. இப்போ நம்ம அப்படித்தானே மாறுறோம். இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நாம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டால் நம்ம என்னவாய் மாறுகிறோம்? நீதிமானாய் மாறுகிறோம். இது அவனுக்கு சிலுவையிலே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் வரும்போது பாவியாய் வந்தான், சிலுவையில நிந்திக்கிறான். ஆனா இப்ப இயேசு அவனுக்காக ரத்தம் சிந்திட்டார். அவனுக்கும் சேர்த்துதான் என்ன பண்ணிருக்கிறாரு? ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. இப்ப அவன் நடந்ததெல்லாம் பாக்குறான். நம்மள மாதிரியே தான். என்ன நமக்கும் அவனுக்கு என்ன தெரியுமா டிஃபரன்ஸ்? அவனுக்கு ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கோங்க, நமக்கு 2000 வருஷம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சம்பவம் ஒண்ணுதான். இப்ப அவன் பாக்குறான், எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க, நான் பாவி, நான் பாவம் செஞ்சுட்டேன், நீங்க தேவன் அப்படின்னு அவர் மேல அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த நிமிஷத்தில் அவன் என்னவாய் மாறிவிட்டான்? நீதிமானாய் மாறிட்டான். அவ்வளவுதான். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டா அவன் நீதிமான் தான். இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டாச்சுன்னா என்னவாயிடுறான்? நீதிமான. இப்போ சிலுவையில அந்த நிமிஷத்துல இருந்து எப்ப அவன் நான் பாவின்னு ஒத்துக்கிட்டானோ அந்த நிமிஷத்துல இருந்து அவன் என்னவாயிட்டான்? நீதிமான. அதைத்தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் சபையில சொல்லிட்டு இருக்கோம். நமக்கும் அவனுக்கும் ஒரே ஃபார்முலா தான். இப்ப அவன் சிலுவையில நீதிமானாய் மாறியாச்சு. இப்ப இதுல இருந்து நீதிமானுடைய பாடுகள் அவனுக்கு வந்துருச்சு. வாசிங்க 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இப்ப இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? பாவியா வந்து சிலுவையில தொங்குறான். நான் சொல்ற ஒரு உதாரணம், இத்தனை மணி நேரம்ன்றது ஒரு ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். அவ்வளவு மணி நேரம் தான் நினைக்காதீங்க. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி தொங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்க்கறான். அந்த பக்கம் ஒரு கல்ல இருக்கான், அவன் புலம்புறத பார்க்கறான். இவரு நமக்காக ஜெபிக்கிறத பார்க்கறான். அவர் புலம்புறத இவன் பார்க்கறான். ஐயோ ஆண்டவரே வலிக்குதே, அம்மா ஐயான்னு கத்துறான். இவரோ, ஆண்டவரே இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். பிதாவே, என் தேவனே, என் தேவனே, யார போய் கூப்பிடுறாரு? எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் சொன்னா, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் பாவி, ஏண்டா உனக்கு பயம் இல்லையாடா இப்படி சொல்றியே? எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இவன் பாவம் மன்னிக்கப்பட்டு இந்த நிமிஷத்துல இருந்து இவன் என்னவா தொங்கிட்டு இருக்கிறான்? நீதிமானாய் தொங்கிட்டு இருக்கிறான். நீதிமான் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் தூக்கினால் அவரோடு கூட அவன் பாடு சகிக்கிறான்னு அர்த்தம். புரியுதா? அவன் செஞ்ச தண்டனைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன கொடுத்துருச்சு? இப்ப இவன் கேட்ட உடனே என்ன கொடுத்துருச்சு? மன்னிப்பு கொடுத்துருச்சு. மன்னிப்பு கிடைச்ச நிமிஷத்துல இருந்து இவன் என்னவாய் தொங்குகிறான்? நீதிமான. இப்ப அவன் கல்லன் இல்ல, இப்ப அவன் யாரு? நீதிமானாய் தொங்குகிறான், தொங்கிட்டே இருக்கிறான். இப்ப இங்க என்ன நடக்குது? இவனும் நீதிமானாக தொங்கி கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும் போது அவரோடு கூட பாடு சகித்தோமானா, முதல்ல இப்ப இவனும் அவரோடு கூட சிலுவையை பகிர்ந்து கொள்ளுகிறவனாய் மாறிட்டான்.
பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த நிமிஷத்துல இருந்து, அந்த செகண்ட்ல இருந்து இவன் என்னவா மாறிட்டான்? ஆமா. இப்ப நீங்களும் நானும் பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டோம், பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. எத்தனை பேர் அவரோடு கூட பாடு சகிக்கிறோம்? நம்ம விரும்புறது என்ன? பாடு சகித்தல விரும்புகிறோமா, பாடு வேணான்னு விரும்புகிறோமா? பாடுகளை இப்போ எங்க யாராவது பாட விரும்புவாங்களா? பாடு யாராவது விரும்புவாங்களா? அதுவும் இந்த காலம் என்ன காலம் தெரியுமா? ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் காலம், செழிப்பின் காலம். எதுவும் நடக்கக்கூடாது, எல்லாமே எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். கேட்கறதுக்கே நல்லா தானே இருக்குது இல்ல? வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க, சரியான்னு பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசேதான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, துன்பத்தை அனுபவிப்பதை அவனே செலக்ட் பண்ணிக்கிறான். ஓ, எனக்கு இந்த பாடே ஓகே. என்ன மோசே, நீங்க பார்வோன் குமாரத்தியின் மகன் அல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பாடுகளை கொடுத்துருங்க என்கிட்ட. ஏன்பா என்னப்பா பாடுகளை கேட்கிற? இன்னைக்கு இருந்தா மோசேவை என்ன சொல்லியிருப்பாங்க? இன்னைக்கு மோசே இந்த பிரசங்கத்தை பண்ணா என்ன சொல்லுவாங்க? மோசே ஒரு கள்ள உபதேசக்காரர், அவர் ராங் டாக்டரின், தப்பா பேசிட்டு இருக்கிறாரு. நாம் எல்லாம் ராஜாவின் பிள்ளைகள். ராஜாவுடைய பிள்ளையே சொல்றா, பாடு அனுபவிப்பதை நான் தெரிந்து கொண்டேன். இல்ல, இந்த என்ன இங்க பிரச்சனை தெரியுங்களா? இப்ப இந்த கடைசி காலத்துல பவுல் யாருன்னு கேட்டீங்கன்னா, பெரிய கமாலியல்கிட்ட படிச்ச டூயல் சிட்டிசன்ஷிப், ரோமாபுரி சிட்டிசனும் அவரு, அப்புறம் இஸ்ரேல் சிட்டிசன் ரெண்டும் அவரு. பெரிய கோடீஸ்வரன். அவர் சொல்றாரு, அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட, அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் வச்சிருந்தவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் நிமித்தம் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். பெரிய பார்வோன் குமாரத்தியின் மகன் சொல்றாரு, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. இந்த ராஜகுமாரத்தர்கள், பணக்காரர்கள், கோடீஸ்வரராய் இருந்த இவர்கள் எல்லாரும், அவரை விடுங்க, இவங்க எல்லாத்தையும் விடுங்க, பிதாவுக்கு செல்ல பிள்ளையாக ஒரே பேரான குமாரனாய் இருந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு வந்து பிறக்கும் போது எங்க பிறந்திருக்கலாம்? அவர் பரலோகத்தில் இருந்தோட கம்பேர் பண்ணா ஏரோதுடைய மாளிகை ஒண்ணுமே இல்லை. கரெக்ட் தானே? அவர் பரலோகத்தோட கம்பேர் பண்ணா பாபிலோன் ஒண்ணுமே இல்ல. பரலோகத்தோட கம்பேர் பண்ணா ரோமாபுரி கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நல்ல வீட்டுல பிறந்திருக்கலாமா? பிறந்திருக்கலாமா இல்லையா? ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற தேவையில்லை. திருப்பி சொல்றேன், ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற தேவையில்லை. என்ன நீடோ அதை கொடுக்கிற தேவன் இல்லையா? நமக்கு ஒரு காலத்துல பிள்ளையா இருக்கும் போது ஒரு பாட்டில்ல பால் இருந்தா போதும் கொடுத்தாரு. கொஞ்சம் வயசாகும் போது ஒரு கிண்ண சாப்பாடு தேவைப்பட்டுச்சு கொடுத்தாரு. கொஞ்சம் வளர்ந்து 15-20 வயசு ஆகும் போது ஒரு தட்டு சாப்பாடு தேவைப்பட்டுச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம் நமக்கே தெரியாது, கொடுத்தாரு. தின்னுக்கிட்டே இருக்கோம், அதுவும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்மளா 45க்கு மேல போதும், முடியல, சரி போதுமா நிறுத்திக்கோட்டாரு. அந்தந்த ஏஜ்ல எது தேவைங்கிறத கொடுத்தாரு. ஆமா தானே? தேவை என்னவோ அதை தருகிற தேவன். இன்னைக்கு ஒரு கூட்டம் கடைசி காலத்துல என்ன செய்து, இது வேணும் அது வேணும், அந்த செழிப்பின் உபதேசம் வந்த பிறகு, இந்த ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் வந்த பிறகு தேவ ஜனங்களோடு கூட ஆண்டவரை பத்தி அறிகிற அறிவு போயிருச்சு. இங்க நம்ம வசனம் சொல்லுது, நான் அவரோடு கூட பாடு சகிப்பதை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு நம்ம பாடு விரும்ப வேண்டாம், வரும்போது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, பிறக்கிற அந்த நிமிஷம் அந்த தாயோடைய பெயின் உலகத்துல வேற யாருக்குமே இருக்காது. அவங்களோட சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த பாடு இன்னும் கொஞ்ச நேரம் தான், என் கண்கள்ல என் குழந்தைய நான் பார்க்க போறேன், இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி துன்பத்தை அனுபவிக்க அவர் தெரிந்து கொண்டார். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எனக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, அது நிமித்தம் நான் துன்பத்தை தெரிந்து கொள்கிறேன். இந்த இடத்துல அவன் கேட்கல, ஆண்டவரே நான் உங்களுடைய தேவனுடைய குமாரனா ஏற்றுக்கொண்டேன், என்னை எப்படியாவது விடுதலையாக்கி கொடுத்துருங்கன்னு அவன் கேட்கல.
ஆண்டவரே என்ன சிலுவையில இருந்து இறக்கி விட்டுருங்கப்பான்னு கேட்கல. அவன் சொல்லல, ஆண்டவரே அவன் தான் தொங்குறான், அவங்களை திட்டினவன், நான் அவங்களை ஏத்துக்கிட்டேன், எப்படியாவது என்னை காப்பாத்தி கீழே இறக்கி விட்டுருங்கன்னு கேட்கல. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஆண்டவரே நான் உமோடு கூட பாடு சகிக்கிறேன், நான் உங்க கூடயே தொங்குறேன் ஆண்டவரே, நீங்க இருக்கிற வரைக்கும் இருக்கிறேன், நான் சாவும்போது நானும் செத்துறேன். வாசிங்க ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று இந்த கல்லனுக்கு நல்லா தெரியுது. இது என்னுடைய பழைய மனுஷன், இத்தோட இது முடிய போகுது, நான் சாக போறேன், என் பிரச்சனை ஓவராக போகுது. எப்படிங்க சொல்றீங்க? அவன் சிலுவை பாட அனுபவிக்கும் போது இன்னொரு வார்த்தையை சொல்றான், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் இந்த சரீரத்தை காப்பாத்தி கொடுங்கன்னு கேட்கல, ஆண்டவரே நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன், என்னை உடனே விடுதலையாக்குங்கன்னு கேட்கல, எப்படியாவது என்னை காப்பாத்தி கொடுத்துருங்கப்பான்னு கேட்கல. அவன் அப்படியே பாடு அனுபவிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு ஒண்ணு தெரியுது, இது இல்ல, இதுக்கப்புறம் இன்னொன்னு வரப்போகுது. வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, இப்ப அவன் கேட்கல இப்ப என்ன விடுதலையாக்கி கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. அவன் கேட்டது, ஆண்டவரே நான் ஏற்றுக்கொண்டேன், என் பாவத்தை மன்னிச்சிடுங்க, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை ஏற்றுக்கொள்ளும். அது அர்த்தம் என்ன? இங்கே என்ன விடுதலையாக்குங்கன்னு கேட்கல, உம்மோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நீர் வரும்போது உம்மோடு கூட பாடு சகித்தோமானால் உம்முடைய ஆளுகையும் செய்வோம். அவன் கேட்டது அதான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக்கொள். அவன் ஏன் பரதேசிக்கு போனான் தெரியுமா? அந்த எவனா இருந்தாலும் என்ன கேட்பான்? அத்தனை பேர் என்ன கேட்பான்? நம்மள என்ன கேட்போம்? யாராவது சொல்லுவோமா, பரவாயில்ல ஆண்டவரே நான் இப்ப செத்துற விட்டுருங்க, ஆனா எனக்கு ஹெவன்ல நல்ல ஒரு இது கொடுங்கன்னு கேட்போமா? நம்மளா தான் என்ன கேட்போம்? ஆண்டவரே கொண்டாடி பிள்ளைலாம் இருக்குது, தெரியாம செஞ்சுட்டேன், எப்படியாவது மன்னிச்சு என்னை வெளியே விட்டுருங்க. வியாதியா இருக்குது, டாக்டரே சொல்றாரு இது தேராதுன்னு, அப்ப கூட நம்ம என்ன கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே எப்படியாவது என்னை காப்பாத்தி கொடுத்தா நான் ஊழியம் பண்றேன்ப்பா. ஆண்டவரே எனக்கு சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்குது, என்னை காப்பாத்தி கொடுத்துருங்க ஆண்டவரே. ஆண்டவரே இப்படி எனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தா இனிமேட்டு நான் பாவமே செய்ய மாட்டேன், அப்படித்தானே சொல்றோம். இப்ப நாம ரட்சிக்கப்படணும், இப்ப மீட்கப்படணும், இப்ப காப்பாற்றப்படணும், இந்த பூமியில இன்னும் இருக்கணும், இன்னும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. ஆனால் அந்த இடத்தில் கல்லனுக்கு அந்த எண்ணமே இல்லை. அவன் கேட்கவே இல்லை. கீழே ஒருத்தன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் உன்னையும் ரட்சித்து எங்களையும் ரட்சிங்க, பக்கத்துல இருக்க கல்லன் சொல்றான், அந்த இதை இவன் சொல்லல. அவனுக்கு தெரியுது அவன் தேவனுடைய குமாரனை ஆனாலுங்கிறான். இவன் சொல்றான் அவர் தேவன், தேவனே என்னை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கன்னு அவன் கேட்கல. அவன் சொன்னது ஒன்னே ஒண்ணு, இப்ப விட்டுருங்க ஆண்டவரே, இதை பத்தி விட்டுருங்க, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தது. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் இதுவாக தான் இருக்கணும். இப்பவும் சொல்றேன், இந்த உலகத்துல பிரச்சனை வரும், போராட்டம் வரும், இல்லாதவங்க யாருமே கிடையாது. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நான் சமீபத்துல பெரிய பணக்காரன், இந்தியாவில் இருக்கிற மிக முக்கியமான பணக்காரர், அவருடைய மகனுடைய பேட்டியை போட்டாங்க. நான் யோசிச்சேன், அந்த மனுஷன் நினைச்சானா இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்கிற மருந்தையும் கொண்டு வர முடியும். தனி விமானத்துல தனி டாக்டரை வச்சு அவனை என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அவன் கேட்டானா எத்தனையோ நாடுகள் உடனடியாக உதவி செய்யும். அவன் நினைச்சா செய்ய முடியும். அவன் நினைச்சா இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியை டைரக்டா போய் உட்கார்ந்து 1 to 1 பேச முடியும். அப்படிப்பட்டதான ஒரு பிசினஸ்மேன், பணக்காரன், கோடீஸ்வரன். அவன் பையன் சொல்றான், என் வாழ்க்கையில நான் அனுபவிக்காத கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன், நான் சாகுற நிலைமைக்கு வந்துட்டேன். இன்னைக்கு எங்க அப்பா அம்மா என்கிட்ட காட்டின அன்புனால இன்னும் நான் என்னவா இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். அவனுக்கு இருக்கிற சில பலவீனங்களுக்கு மருந்தே இல்லை. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட கோடீஸ்வரனுக்கும் அவனுக்குரிய பாடுன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யுது. ஒரு பெரிய நடிகன் அன்னைக்கு சொல்றாப்ல, கிட்டத்தட்ட கோடி கணக்கு, கோடினா 50 கோடிலாம் இல்ல, 100 கோடி 200 கோடி சம்பாதிக்கிற மனுஷன். அவன் சொல்றாரு, என் வாழ்க்கையில 10% கூட எனக்கு நிம்மதி இல்லைங்கிறார். அன்னைக்கு சொல்றாரு, 10% கூட நிம்மதி இல்லை. உலகத்துல எல்லாருக்கும் பாடு இருக்குதுங்க, ஆனா அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அந்த பாடுகளிலே அவர்களுக்கு ஆறுதல் இல்லை. நம்முடைய பாடுகளிலே பிள்ளையை போல சுமக்கிற தேவன் ஒருத்தர் நமக்கு உட்கார்ந்திருக்கிறார்.
நமக்கு பாடு இல்லைன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. ஒரு இடத்துல கூட உனக்கு பாடு இல்லைன்னு சொல்லல அவரு. உனக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடம் கொள், நான் அதை ஜெயிச்சிருக்கிறேன், உன்னாலையும் ஜெயிக்க முடியும். காரணம், நீ என் பிள்ளை, நான் ஜெயிச்சா என் பிள்ளைய நீயும் உன்னால ஜெயிக்க முடியும் தான் ஆண்டவர் உத்தரவாதம் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள், இது எல்லாமே எதுக்கு தெரியுமா? இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. அதனாலதான் அந்த கள்ளன் கேட்கல, ஆண்டவரே ரொம்ப பெயினா இருக்கு, இந்த பெயினை குறைச்சு கொடுங்க. நாம கேட்கிறோம்ல, ஆண்டவர் இந்த வலியை கொஞ்சம் குறைச்சு கொடுங்கப்பா. அந்த கள்ளன் கேட்கல, ஆண்டவரே உயிர் போக போகுது, எனக்கு காலெல்லாம் இந்த எலும்பை உடைக்க போறாங்க, என் உயிர் போக மாட்டேங்குது, எலும்பு உடைக்காம பாத்துக்கங்கப்பா. நாம கேட்கிறோம்ல, ஆண்டவரே எந்த பிரச்சனையும் இல்லாம எடுத்துக்கோங்கப்பா. நம்ம எல்லாருடைய ஆசை என்ன? மரணத்திலேயே நம்ம உயிர் போயிடணும், பாடே இருக்கக்கூடாது, கஷ்டமே இருக்கக்கூடாது, ஆசைப்படுறோம்ல. அந்த கள்ளன் அந்த ஆசையை பற்றுக்கலாம்ல. ஆண்டவரே மற்றவங்களுக்கு எலும்பு உடைப்பாங்கப்பா, எனக்கு உங்களை மாதிரி எலும்பு உடைக்காம கஷ்டப்படாம என்ன எடுத்துட்டு போயிருங்கப்பா சொல்லலாம்ல. அவன் எதையுமே அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கல பாருங்க. அவனே ஒன்று கேட்டான், ஆண்டவரே இந்த பாடம் நான் சகிச்சுக்கிறேன், ரத்தம் சொட்டுது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சிலுவையில் அறையப்படுதல் நம்ம வெறும் இயேசுவை நினைக்கிறோம். கல்லனையும் யோசிச்சு பாருங்க, 2 கையில ஆணி அடிச்சு காலில் அடிச்சு சொட்டு சொட்டா ரத்தம் போகும்போது உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நேரம் ரத்தம் போனாலும் நமக்கு என்ன ஆயிடுது? மயக்கம் வந்துடுது இல்ல. அவனுக்கு சொட்டு சொட்டா ரத்தம் போகுது, பல மணி நேரம் ஊத்திக்கிட்டு இருக்கு, மொத்த பயங்கரம் அவனுக்கும் இருக்கு. இயேசு அளவுக்கு இல்ல, அவனுக்கும் கொஞ்சம் இருக்கு. ஆனா அவன் ஆண்டவரை பார்த்து இது எதுவுமே கேட்கல. அவனே ஒண்ணு கேட்டான், இதெல்லாம் போட்டு ஆண்டவரை நான் சகிச்சுக்கிறேன், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, இந்த பூமியில நான் பட்ட பாடு இருக்கட்டும், ஆனா வரப்போகிற ராஜ்யத்தில் நான் ஆளுகை செய்ய வேண்டாம். இதுதான் நாம் ஒவ்வொருத்தருடைய வாஞ்சையாக இருக்கணும். இங்க இருக்கிற பாடுகளை நான் சொல்றேன், ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். இது கொஞ்ச காலம் தான். அதனால்தான் பரிசுத்தவாட்டி அழகா சொல்லுவாங்க, கொஞ்ச காலம் இயேசுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் யாவும் இன்பமாய் மாறும் இயேசுவை நான் காணும் போது. அதுதான் கர்த்தர் நமக்கு நியமிச்சது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்று நீ என்னோடு கூட பரதேசில இருப்பாய். ஏன் சும்மா சொல்லல, அந்த கல்லனுக்குள்ள இருந்த சுபாவம் அப்படிப்பட்டதான சுபாவம். 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தானோ அது அத்தனையும் சில மணி நேரங்களில் இந்த கல்லனுக்குள் காணப்படுகிறது. ஆண்டவர் சும்மா செய்யல. 11 மணி நேரம் வேலை பார்த்தவனுக்கும் 1 மணி நேரம் வேலை பார்த்தவனுக்கும் ஒரே கூலி. ஆனால் 11 மணி நேரம் வேலை பார்த்தானே அவனுக்கும் சரி, 1 மணி நேரம் வேலை பார்க்கறானே அவனும் வேலை பார்க்கணும், அவனுக்கு சும்மா கொடுக்க மாட்டார்ல. 14 வருஷத்துக்கு முன்னாடி பரதேசிக்கு போனவனும் சரி, 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ள பரதேசிக்குள்ள போனவனும் சரி, 2 பேருக்கும் ஒரே கூலி தான். 2 பேரும் பார்த்து சொன்னாரு, பரதேசியில இருப்பாய். ஆனா 2 பேருக்கும் அதனதற்குரிய பாடுகள் உண்டு. அந்த கல்லன் சும்மா போல பரதேசிக்கு, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அதே பரதேசியை நியமித்திருக்கிறார். மரணம் முந்துமானால், வருகை முந்துமானால், பரலோகம் அதுக்கு இன்னும் இருக்கணும். வருகையில பரலோகத்துக்கு போறதுக்கு இன்னும் மேன்மையான காரியங்கள் காணப்படும். நாம அந்த இடத்துல இருக்கிறோமா? சும்மா சொல்லாதீங்க, அவனை கல்லன் 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 சொல்லாதீங்க. அவனும் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் தான். அவன் அவரோடு கூட பாடு சகித்தவன் தான், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவன் தான். பவுல் சொல்றாரு, அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அவனும் கூட அறைஞ்சாச்சு, அவனும் அவருக்காக ரத்தம் அவரோடு கூட சிலுவையில சுமந்தாச்சு. அவன் பாடுகளை அவனும் சுமந்துட்டான். நம்மளுடைய பாடுகளை இயேசு சுமந்தார். இப்ப நம்மளை பார்த்து சொன்னாரு, அவன் தன் சிலுவையை, இப்ப கல்லனும் அவன் சிலுவையை சுமந்துட்டு வந்துட்டான்ல, அவன் வேலை முடிஞ்சிருச்சு இல்ல. நாம கல்லனை பார்த்து கல்லன் சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்ல. நாம யாருன்னு பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். அவன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டான், நாம முடிப்போமான்னு பார்க்கணும். நாம முடிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா நாமளும் தைரியமா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நீர் வரும்போது உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைவு கூறும் ஆண்டவரே. we are all waiting for his second coming. அவருடைய 2ஆம் வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். அப்ப காத்திருக்கும் போது நம்மளும் எப்படி சொல்லணும் தெரியுமா? அந்த கல்லன் மாதிரி கான்பிடென்டா, ஆண்டவரே இப்ப நான் சிலுவையை சுமந்துட்டேன், இதோ நான் சிலுவையில் அடைக்கப்பட்டுட்டேன், பாவ மன்னிப்பு செஞ்சுட்டேன், அதோ அங்க இருக்கிற கல்லனுக்கு காஸ்பலும் சொல்லிட்டேன், நீங்க தான் தேவனுங்கிறத அவருக்கும் சொல்லிட்டேன், இதோ நான் நீதிமானை தொங்கிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு இங்க எதுவுமே வேணாம் ஆண்டவரே, என்னை விடுதலையாக்குங்க, என் காலை உடைக்காம பாத்துக்குங்க, எனக்கு மயக்கம் வருது, எனக்கு முன்னாடியே கொஞ்சம் மரணத்தை கொடுத்து நிம்மதியா போக விடுங்க, நான் எதுவுமே கேட்கல ஆண்டவரே, நான் எப்படியோ
இந்த கஷ்டத்தை அனுபவிச்சு முடிச்சிடுறேன், எனக்கு இங்க ஒரு ஜெப விண்ணப்பம் கூட கிடையாது, என்னுடைய ஒரே ஒரு விண்ணப்பம், நீ திரும்பி வரும்போது என்னை நினைவு கூறும். இந்த எண்ணம் நமக்கு இருக்குமானால் நம்மளை பார்த்தும் கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லுவார், நீ என்னோடு கூட இன்று பரதீசையில் இருப்பாய். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லோரும் எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்துல? கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா, துதிகளை ஏறெடுக்கிறோம். இப்படி வேதத்தை தியானிப்பது எத்தனை சந்தோஷம் பண்ணுகிறேன். தியானிப்பதற்கென்று எங்களுக்கு ஒரு நாளை நாங்கள் விசேஷித்துக் கொண்டோம். இந்த கல்லனோடு கூட நாங்களும் ஆண்டவரே உம்மை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். அவன் நம்மோடு கூட பரதீசையில பிரவேசிச்சுட்டான் ஆண்டவரே, நாங்க எப்படியாவது பிரவேசிக்கணும் ஆண்டவரே. இதை நாங்க இழந்து போய்விடக் கூடாது. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? அவன் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். பவுல் சொல்றாரு, அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்யும். சீக்கிரத்தில் நமக்கு ஒரு ஆளுகை வருகிறது. தேவன் தம்முடைய ராஜ்யத்தில் வரப்போகிறார். அந்த ராஜ்யத்தில் உங்களை என்னையும் பங்கடைய செய்ய போகிறார். இங்கே நாம் அவைகளை இழப்போமானால் அங்கே பெற்றுக்கொள்ள போகிறோம். எதை அவர் நாமத்தில் இழந்தாலும் அதை நூறத்தனையாய் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? ஆண்டவர் வரும் பொழுது அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாமும் அவரோடு கூட அந்த மகிமை பொருந்திய தேசத்திலே காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நம்ம இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு பாத்திரமா இருக்கவில்லை, உம்மோடு கூட நாங்கள் பரலோகத்தில் இருப்பதையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களுக்குள் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்ன பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், வேதனைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா இருக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களை நாங்கள் சிலுவையில் அறைய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகம் எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே என்று ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டும். உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீர் நடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.